நிறைய பேர் மனைவி ஜெபத்திலே வாழ்றது, சில பேர் புருஷன் ஜெபத்திலே வாழ்றது. அவங்க ஜெபிக்கிற கிருபை அவங்களுக்கு தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க காலையில எழுப்பி ஜெபம் பண்ணா அன்னைக்கு நாள் முழுவதும் கிருபை சமாதானம் நடத்தும். வீட்டுக்கார் காலையில எழுப்பி நல்லா ஜெபம் பண்ற, நீ குப்புறப்படுத்து கிடக்கிற, மனைவி எழுந்து ஜெபம் பண்றாங்க, நீ குப்புறப்படுத்து இருக்கிற. ஜெபித்து கிருபை பெற்றுக்கொண்டவர்கள் சமாதானமா இருப்பாங்க. உனக்கு சமாதானம் இருக்காது. ஏதோ ஒரு விரக்தி, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு குழப்பம். உனக்கும் சமாதானம் இல்லை, உன்னை சுத்திக்கிறவங்களுக்கும். ஏன் கால் தள்ளாடுது, ஏன் பிசினஸ் தள்ளாடுது, ஏன் குடும்பத்தை சமாதானம் இல்லை, ஏன் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு குழப்பம். கர்த்தர் சொல்ற, நீ கிருபையில வாழு. நீ என்ன நினைக்கிற, எனக்கு நல்ல வேலை இருக்குதுல்ல, 8 மணி நேரம் தூங்கிட்டு எழும்பி குளிச்சுட்டு நான் ட்ரெஸ் போட்டுட்டு என் பேக்கை தூக்கிட்டு வேலைக்கு போனா எனக்கு வேலை இருக்குது, 1ஆம் தேதி என்ன சம்பளம் கொடுக்க போறான். நீ அப்படிதான் நினைக்கிற. எனக்கு தொழில் இருக்குது, நான் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு நான் ஜாலியா போவேன். ஜபம் இல்லாட்டி என்ன, வேத வாசிப்பு இல்லாட்டி என்ன, எனக்கு தொழில் இருக்குது, எனக்கு திறமை இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, இது ஒண்ணு உனக்கு சமாதானம் நிச்சயாது கொண்டு வராது. இருப்பு ஆயுதம் மெழுங்கலா இருந்தால் நீ அதிக பலத்தை பிரயோகப்படுத்த வேண்டியது இருக்குமா. அதுக்கு அர்த்தம் என்ன, உனக்கு வேலை இருக்குது, தொழில் இருக்குது, படிப்பு இருக்குது, ஆனா இருப்பு ஆயுதம் அப்படின்னா சாதாரணமா பெற வேண்டிய ஒரு சின்ன ஆசீர்வாதத்துக்கு நீ போராட வேண்டியது இருக்கும். ஒரு சின்ன பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆயிடும். ஆனா நீ கிருபை இல்லாம வாழ்றதுனால அந்த சின்ன விஷயத்து கூட மலைட்ட போராடுறது மாதிரி நீ போராடிட்டு இருக்கிற. ஒரு சின்ன காரியம் ஈஸியா உன்னால செய்ய முடியும். கிருபை இல்ல, நீ போராடி போராடி நஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய். கிருபை இருந்தாதாங்க பர்வதங்களும் மெழுகு போல உனக்கு முன்பதாக உருகி போகும். அல்லேலூயா. அப்ப எதை சார்ந்து வாழணும்? கிருபை. அந்த கிருபை விசுவாசிங்க, அந்த கிருபையை நம்புங்க, அந்த கிருபையை காலைதோறும் பெற்றுக்கொள்ளுங்க. காலையில எழும்பி ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபித்து வேதத்தை தியானிக்கிற நீதிமான்கள் யாரோ அவர்கள் வாழ்க்கையில எத்தனை போராட்டம் வந்தாலும் கால்கள் தள்ளாடுவதில்லை. அல்லேலூயா. காலையில் எழும்பி ஜெபிக்கிற பழக்கமே இல்லை பாஸ்டர். சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் எழும்பி எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போகும்போது ஜெபம் பண்ணுவேன், கிளம்பி போகும்போது ஜெபம் பண்ணுவேன். அது இல்லைங்க. நீ காலையில எழும்பி முதல்ல தேவசூத்திர உட்காரு. உன்னுடைய முதல் அறுவடை கர்த்தருக்கு வரணும். எப்படி தசமா கர்த்தருக்கு வேதம் சொல்லுதோ, அறுவடையில முதல் அறிக்கட்டு கர்த்தருக்குன்னு சொல்லப்படுதோ, அது போல முதல் அந்த நாளில் முதல் மணி நேரம் நீ விழுத்தி எழும்புகிற அந்த முதல் மணி நேரம் முதல் அறுக்கிற அறிக்கட்டு. அந்த அறிக்கட்டு எங்க வரணும்? கர்த்தர் சமூகத்துக்கு வரணும். அப்படி முதல் அறிக்கட்டு கர்த்தர் சமூகத்துக்கு வந்தா உன் முதல் மணி நேரம் நீ தேவ சமூகத்தில் செலவழித்தால் மீதி இருக்கிற 23 மணி நேரமும் உனக்கு தேவ கிருபை தாங்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில நேரத்தில் சைக்கிள் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற ஒரு சைக்கிள் கோணலா இருந்து விழுந்துச்சுன்னு வைங்களேன், லைன் 100 சைக்கிள் என்ன ஆயிடும்? உங்க முதல் மணி நேரத்தை சரியா கர்த்தர் செலவிடலைன்னா மீதம் இருக்க 23 மணி நேரமும் வீணாய் போயிடும். முதல் மணி நேரம் ரொம்ப முக்கியங்க. காலையில் எழும்பி அந்த கிருபைக்காய் காத்துருங்க. காலையில் அதிகாலை எழும்புற பழக்கத்தை உருவாக்குங்க. எனக்குள்ள ஒரு ஊழியர் சொல்லி கொடுத்தாரு, கிழக்கிலே சூரியனை பார்ப்பதற்கு முன்பதாக நீதியின் சூரியனை பார்த்துடணும். எப்படி எப்படி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கிழக்கில் சூரியனை பார்ப்பதற்கு முன்பு. சூரியன் எப்பங்க உதிக்கும்? பனிகாலமா இருந்தாலும் எப்ப உதிச்சிடும்? 7க்கு முன்னாடி என்ன செய்திரும்? அப்படி அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணியே முடிச்சிருக்கணும். அல்லேலூயா. இப்போ இதை தியானிக்கிற நாம என்ன யோசிக்கணும்? எனக்கு கொஞ்சம் வருமானம் தான், ஏன் என்ன கர்த்தர் திருப்தியை நடத்த முடியாது? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு எவ்வளவு வருமானம் வாங்கினாலும் கடன் குறையிலையே, கடன் குடிக்கிட்டான இருக்குது. எவ்வளவு நான் ஜெபம் பண்ணாலுமே என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையே, என் வாழ்க்கை தள்ளாடிக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா கர்த்தர் ஒரு காட்சி பொருளா வைக்கிறங்க. பாரம்பரிய ஜெபம், பாரம்பரிய ஆராதனை, பாரம்பரிய சபை கூடுதல் வல்லமைய கேட்கிறோம், ருசிக்கல. என் ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் அவர் பெரியவர். அல்லேலூயா. தாவீது சொல்ற வார்த்தை வாசிங்களே, 1 நாளாகமம் 29:12 வாசிங்க.
ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். கர்த்தருடைய கரத்துல என்ன இருக்குதா? சத்துவமும் வல்லமை இருக்கு. எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்தவும். இதை தாவீது ருசி பார்த்தவருங்க. தாவீது ராஜாவாக ஒரு தகுதியும் கிடையாது. எல்லாராலும் கீழே போட்டு மிதிக்கப்பட்டவன். அந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தின ருசி பார்த்து தாவீது சொல்கிறான், உங்க கரத்துல வல்லமை இருக்காண்டவரே, உங்க கரம் எந்த மனிதனையும் உயர்த்தும், எந்த மனிதனையும் ஆசீர்வதிக்கும். ஐஸ்வர்யம் கரத்தினாலதான் வரும், கனம் உங்க கரத்தினாலதான் வரும். உங்க கரத்துல வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா. நாம் எதிர்பார்க்கிற எந்த ஆசீர்வாதம் யார் கரத்திலிருந்து வரணும்? பொருளாதார ஆசீர்வாதமா இருக்கட்டும், நீங்க எதிர்பார்க்கிற கனமாக இருக்கட்டும், நீங்க எதிர்பார்க்கிற உயர்வா இருக்கட்டும், ப்ரொமோஷனா இருக்கட்டும், மேன்மைகளா இருக்கட்டும், தேவனுடைய கரத்தின் வல்லமையிலிருந்து தான் வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எதை விசுவாசிக்கணும்? எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் வல்லமையுள்ளவர், எனக்கு ஒரு அற்புதம் செய்வார். அவனுக்கு இவனுக்கு எல்லாத்தையும் செய்யறார்ல. வேதத்துல எத்தனை பரிசுத்தம் அனுபவிக்கிறான். ஏன் எனக்கு அது வல்லமை? எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறாரு. நமக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரா இல்லைங்களா? எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு நம்புறோம் மாத்து சத்தமா. அப்ப உங்களுக்குள்ள கர்த்தர் சும்மாவா இருப்பாரு? ஏன் அவர் வாழ்க்கை அற்புதம் நடக்கல? ஒரு வார்த்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:58. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம், அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. எங்க எல்லா ஊருக்குள்ளயும் இயேசு போறாருங்க. எல்லா ஊர்லயும் அற்புதம் பண்றாரு. கப்பர்நகூம்ல ஒரு அற்புதம் கர்த்தர் செய்ய முடியல. என்ன ரீசனா? அவர்கிட்ட வல்லமை குறையில, அவருடைய மனசுல பாரபட்சம் இல்ல. அவர்கள் அவிசுவாசத்தின் நிமித்தம். உங்களுக்குள்ளேயும் கர்த்தர் இருக்கிறாரு, உங்க பக்கத்துல நபருக்குள்ளேயும் கர்த்தர் இருக்கிறாரு. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க அற்புதம் நடக்குது, உங்களுக்கு நடக்கலன்னா அவிசுவாசம். எனக்குள்ள இருக்கிற பெரியவர் என் தேவை சந்திப்பார், எனக்கு சுகம் தருவார், எனக்கு ஒரு அற்புதம் நடத்துவார், எனக்கு பிரச்சனை அவர் சால்வ் பண்ணுவாரு, எனக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாரு, என்ன அவர் பாதுகாப்பார், என்னை தப்ப அந்த விசுவாசம் வேணும். நமக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய வல்லமையின் மேல் நமக்கு விசுவாசம் இருந்தால் தேவன் நமக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா.